ஐஏஎஸ் படிக்கிறதுக்கோ ஐபிஎஸ் படிக்கிறதுக்கு எதுக்காக இருந்தாலும் சரிங்க 50% ரோல் நியூஸ் பேப்பர் ப்ளே பண்ணுது. அதனால் எல்லா ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து 12 எக்ஸாம்ஸில் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தான் ரொம்ப முதன்மையானதாக பரவிடுச்சுங்க. ப்ரிலிமினரி எக்ஸாம்னு சொல்லுவோம், அப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ இஸ் த ஃபைனல். இந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா 250 மார்க்ஸ் எடுத்தோம்னா அதில் கட் ஆஃபின் அடிப்படையில் யார் அதிக மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களாம் ஐஏஎஸ் வரும், அதன் பிறகு ஐபிஎஸ் வரும். அந்த ஐஏஎஸ்லேயே யார் அதிக மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களோட ஓன் ஸ்டேட்லேயே அவங்க வேலைக்கு வந்துடலாம். அந்த எக்ஸாம் வரும்பொழுது ஒரு பயம் வருது. என்ன பயம் வரும்னா, நம்ம ப்ரிப்பரேஷன் போதுமானதாக இருக்கா இல்லையா. ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எடுத்துக்கணும், யாராவது ஒருத்தர் கைடன்ஸ் எடுத்துக்கணும். ஒன்று அவங்களே முழுமை யாரையுமே நம்பாமல் புத்தகத்தை மட்டுமே நம்பி நோட்ஸ் அவங்க எழுதுகிற ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸில் எழுதி தமிழ்நாட்டில் வந்து பாஸ் பண்ணுவாங்க. யாரும் பெரிய பணக்கார பசங்கள்லாம் கிடையாது. பீடி சுற்றும் தொழிலாளியோட மக்கள். சென்னை போனால், அண்ணா நகர் போனால் ஐஏஎஸ் ஆயிடலாம், டெல்லி கரோல்பாக் போனால் ஐஏஎஸ் ஆயிடலாம். ஐஏஎஸ் மாதிரியே வராங்க. அது பின்னாடி ஒரு 10 மாதம் கழிச்சது அப்புறம் தான் ஐயோ நம்ம வந்த வழி சரியில்லை, நம்ம ப்ரிப்பேர் பண்ணுற வழி சரியில்லைன்னு அப்புறம் கொஞ்சம் ஒரு அடிப்பட்ட பின்னாடி எனக்கு தெரிஞ்சு பொருளாதாரம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கண்டிப்பாக இருக்குங்க. பணம் இல்லை சார், ஆனால் அவனுக்கு எப்படி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகணும் கூட அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் வந்து தம்பி வருவான், இருக்கிறது கொடுப்பா, வாங்கிட்டு படிப்பா நான் சொல்லுவேன். ஏன்னா நான் என்ன பண்ணேன், யூபிஎஸ்சி படிக்கிறே படி. அவரோட பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பொருளாதாரம் அவருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் என்ன பண்ணுறோம் அதை பண்ணிடுறேன். அதாவது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, சோஷியாலஜி இருக்குது, ஆந்த்ரோபாலஜி இருக்குது, லா பேப்பர் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் கைட் பண்ணுறதுக்கு யார் வேணும்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஏற்கனவே எடுத்து படித்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. இங்கே எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருந்தது, ஃபஸ்ட்டு என்னோட இம்ப்ரெசிவாக இருந்தது வந்து அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். மற்ற அகாடமிஸை கம்பேர் பண்ணும்போது சென்னையிலே ரொம்ப ஒவ்வொரு சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணப்போ அந்த டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வைப்பாங்க, வீக்லி டெஸ்ட் அண்ட் டெய்லி டெஸ்ட். அங்கே ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் தான் நான் வந்து கிளியராக இருந்தேன். ஒரு புக்ஸ் எப்படி ரெஃபர் பண்ணலாம், ஒரு கொஸ்டின் பேப்பரை அனலைஸ் பண்ணுறது எப்படின்னு நான் நிறைய கிளாரிட்டி கிடச்சிச்சு எனக்கு. பிகினர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணல் நம்ம யார் சந்திக்க போறோம் அப்படின்னா, கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமியிலிருந்து டைரக்டர் மூர்த்தி அவர்கள் தான் நினைச்சிருக்காங்க. ஐஏஎஸ் எக்ஸாம்ஸ் பத்தி பேச நிறைய விஷயங்கள் இருக்கு, பேசலாம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் மேடம். சார், ஆக்சுவலாக அந்த ஐஏஎஸ் அதாவது யூபிஎஸ்சி எக்ஸாம்ஸ், அதாவது பர்டிகுலராக சிவில் சர்வீஸ்க்கு இருக்கிற அந்த கிரேஸ் வந்து நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே இருக்கிறத நம்மளால பார்க்க முடியுது. பட் ஸ்டில் அது வந்து ஒரு டஃப்பான எக்ஸாம் அப்படிங்கிறதையும் வந்து எல்லாருமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறாங்க மைண்டில். அதனால அதை நெருங்கவே நிறைய மாணவர்கள் பயப்படுறாங்கன்னு கூட சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், யூபிஎஸ்சி எக்ஸாம்னா என்ன? யூபிஎஸ்சிங்கிறது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன். அவங்க பொதுவாக ஒரு 12 எக்ஸாம் நடத்துவாங்க. அந்த எக்ஸாமில் ரொம்ப ரொம்ப ஃபெமிலியராக இருக்கிறது சிவில் சர்வீஸ் எக்ஸாம். அப்புறம் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் நடத்துகிறாங்க, ஜியோ சயின்டிஸ்ட்டுக்கு நடத்துகிறாங்க, ஃபாரஸ்ட் சர்வீஸ்க்கு எடுத்துகிறாங்க, நேஷனல் ஏர்ஃபோர்ஸுக்கு, அதாவது +2 முடிச்ச உடனே என்டிஏ எக்ஸாம், அதாவது நேஷனல் டிஃபென்ஸ் அகாடமிக்காக ஸ்டூடெண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுவோம், அந்த எக்ஸாம் பண்ணுவாங்க. இந்தியன் அக்கௌண்ட்ஸ் அண்ட் ஆடிட்டிங் சர்வீஸ்க்காக ப்ரிப்பேர் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி நிறைய எக்ஸாம் 12 எக்ஸாம் கிரியேட் பண்ணுறாங்க. சென்ட்ரல் ஆர்மட் ஃபோர்ஸ்க்கெல்லாம் ப்ரிப்பேர் பண்ணுற எக்ஸாம்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ இந்த 12 எக்ஸாம்ஸில் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் தான் ரொம்ப முதன்மையானதாக பரவிடுச்சுங்க. இந்த ரீசன் என்னென்னா, ஸ்கூல் சில்ட்ரன்ஸ்லேருந்து ஆரம்பித்து பேரண்ட்ஸ்லேருந்து தனக்கு முன்னாடி கண்ணுக்கு முன்னாடி நிற்கிறது கலெக்டரும் ஐஏஎஸும் ஐபிஎஸ்ஸுங்க. ஏன்னா எஸ்பியை பார்ப்பாங்க, கலெக்டரை பார்ப்பாங்க. ஸோ அந்த கார், அந்த ஆடம்பரம், அவங்களுக்கு இருக்கிற அதிகாரங்கள், அவங்க மக்களோட பழகிறது, மக்களுக்கு செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள், அது அடுத்த நாள் செய்தியில் வர்றது, டெலிவிஷனில் வர்றது, அவங்க அணுகுமுறை, இதெல்லாம் பார்க்கும் பொழுது பார்த்தீங்கன்னா பொதுவாகவே அதே மாதிரி ஸ்கூலில் ஆனுவல் டேக்கு வந்து கலெக்டர் ஐஏஎஸ் ஐபிஎஸ்லாம் அந்த குழந்தைங்களுக்கு, ஏன்னா அந்த பிரின்சிபால் பெரிய ஆஃபீஸை நம்ம நினச்சிட்டு இருப்போம். பிரின்சிபால் திடீர்னு ஓடி போய் அங்கே இன்னும் ஒரு பாதுகாப்பு இருக்குது, அவரை ரிசீவ் பண்ணுவார். அவர் ஓடி போய் ஐஏஎஸை ரிசீவ் பண்ணுவார். கடைசியில் யாரும் சீஃப்னு பார்த்தா ஐஏஎஸ் ஆஃபீஸர் தான். இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய போஸ்ட்னா ஐஏஎஸ் ஆஃபீஸர். அது எல்லாரும் இன்ஸ்பயர் ஆனதுனால யூபிஎஸ்சியில் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்குது. பொதுவாக இந்த எக்ஸாம் வந்து பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் வந்துடும். பிப்ரவரியில் ஒரு வருஷத்துக்கு பிப்ரவரியில் வந்துடும். பிப்ரவரியில் ஸ்டார்ட் ஆச்சிங்கன்னா கடைசி எண்டு பாருங்கன்னா திருப்பி அடுத்த மே வரைக்கும் போயிடுங்க. ஏறத்தால இது 15 மாதம் ப்ரோக்ராம். பிப்ரவரியில் நோட்டிஃபிகேஷன் வரும், மேல எக்ஸாம் நடக்கும். இந்த முறை கொஞ்சம் ஒரு மாதம் தள்ளி போயிடுச்சு, ஜூனில் எக்ஸாமுங்க. அப்போ மே எக்ஸாம் முடிச்ச உடனே அதுக்கப்புறம் வந்து ஜூன் ஜூலையில் வந்து ரிசல்ட் வந்துடும். திருப்பி செப்டம்பரில் வந்து மெயின்ஸ் எக்ஸாம் எழுதுறோம், அக்டோபர் நவம்பர் ரிசல்ட் வந்துடும். அதுக்கப்புறம் திருப்பி ஃபைனல்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முடிக்கிறதுக்குள்ள அந்த அடுத்த பிப்ரவரியிலேருந்து மார்ச்சுக்குள்ளே முடிச்சு. ஏறத்தால ஒரு 15 மாதம் இந்த ப்ரோக்ராம் காலங்களுங்க. ஸோ இது வந்து என்னன்னா ப்ரிலிமினரி எக்ஸாம் சொல்லுவோம், அப்புறம் மெயின்ஸ் எக்ஸாம்னு சொல்லுவோம், அதுக்கப்புறம் வந்து இன்டர்வியூ. ஸோ இன்டர்வியூ இஸ் த ஃபைனல். ஸோ இதுதான் இந்த எக்ஸாம் வந்து ரொம்ப பாப்புலராக இருக்கும்.
நிச்சயமா. ஸோ இதுதான் ஆக்சுவலி ஒரு பேட்டர்ன் ஆமாங்க, இல்லையா? ஆமாம், So, இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியான்னு ஒரு விஷயம் இருக்கு பிஃபோர் அப்ளைங் டு திஸ் எக்ஸாம்ஸ். அப்போ ஆமாம். அந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியா என்ன மாதிரியான தகுதி வந்து நம்மளுக்கு இருக்கணும்? இப்போ அடிப்படையாக வந்து சிவில் சர்வீஸ் எக்ஸாம் எனி எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறது, குறிப்பாக அந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு ஏஜ் வந்து 21 கம்ப்ளீட் ஆகிருக்கும். அதில் வந்து ஜென்ரல் கேட்டகரியாக இருந்தால் 32 வயசு. அதில் வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்குன்னா எம்பிசி இந்த மாதிரி கம்யூனிட்டின்னா வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அதாவது ஓபிசின்னு சொல்லுவோம் 35 வரைக்கும் இருக்குது. எஸ் ஷெட்யூல் காஸ்ட் வந்து 37 வரைக்கும் இருக்குது. ஜென்ரல் ஸ்டூடெண்ட் ஜென்ரல் கேட்டகரியில் வரவங்களுக்கு 6 அட்டம்ப்ட்டுங்க. ரிமைனிங் வந்து ஓபிசி 9 அட்டம்ப்ட்டுங்க. அதே போல் வந்து நீங்கள் ஷெட்யூல் காஸ்ட்னா அது 37 ஏஜ் வரைக்கும் இருக்கிற வரைக்கும் தி கேன் அப்பியர் ஃபார் என் நம்பர் ஆஃப் அட்டம்ஸ் அன்லெஸ் ஏஜ் ஆஃப் 37. இதுதான் இதோட எனி டிகிரி எனி கிராஜுவேட் ரெகனைஸ்டு ஃப்ரம் த யூனிவர்சிட்டி விச் இஸ் அண்டர் யூஜிசி. அது இன்ஜினியரிங்காக இருக்கட்டும், ஆர்ட்ஸாக இருக்கட்டும், சயின்ஸாக இருக்கட்டும், ஒரு டெக்னாலஜி பேஸ்டாக மெடிக்கலாக இருக்கட்டும், வெட்டினரியாக இருக்கட்டும், எனி டிகிரி இருந்தாலே போதுமானது. இப்போ அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் இருந்தாலே ஷெட்யூல் காஸ்ட் போனால் ரெஸ்ட் ஆஃப் த 45-50% இருந்தாலே போதுமானது. தே கேன் அப்பியர் ஃபார் த சிவில் சர்வீஸ் எக்ஸாமினேஷன். ஸோ இந்த எலிஜிபிலிட்டி கிரைட்டீரியாலாம் தாண்டி நீங்கள் வந்து ஒரு பேட்டர்ன் சொன்னீங்க இல்லையா, ப்ரிலிம்ஸ், மெயின் அண்ட் இன்டர்வியூ அப்படிங்கிற விஷயம். ஸோ இந்த ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும், மெயினாக இருக்கட்டும், ஃபர்ஸ்ட் நம்ம இந்த சிலபஸ்ங்கிற ஒரு விஷயம் என்னென்ன மாதிரி சப்ஜெக்ட்ஸ்லாம் உள்ளே வரும், ஆமாம், இது மாதிரி ஒரு பேசிக் ஐடியா கொடுத்தா நல்லா இருக்கும். ஆமாம். இப்போது நீங்கள் ப்ரிலிமினரி எக்ஸாமுங்கிறது எப்படின்னா காலையில் ஒரு எக்ஸாம் நடக்கும், மதியம் ஒரு எக்ஸாம் நடக்கும். அது ஜிஎஸ் பேப்பர் 1, ஜிஎஸ் பேப்பர் 2ன்னு சொல்லுவோம். இந்த காலையில் வந்து ஜிஎஸ் பேப்பர் 1ங்கிறது ரொம்ப முக்கியமான எக்ஸாம். இந்த மதியம் நடக்கிறது எக்ஸாம்னா அது வந்து ஜிஎஸ், அது வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் சிசேட்னு சொல்லுவோம், ஆப்டிடியூட் டெஸ்ட். அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா அந்த மதியம் நடத்துகிற எக்ஸாமில் மேக்ஸு, அது ஆப்டிடியூடுன்னு சொல்லுவோம். அதுக்கப்புறம் இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன், ஸ்கூல் படிக்கிறோம் பாருங்கள், அந்த லெவலில் காம்ப்ரிஹென்ஷன் இருக்கும். மேத்தமெட்டிக்ஸ் ஸ்கூல் லெவலில் இருக்கும். அதுக்கப்புறம் நம்மளோட இன்டர்பர்சனல் ஸ்கில்ஸ்ன்னு சொல்லிட்டு அது ஒரு பேப்பர் இருக்குங்க. அதோட சேர்த்து இங்கிலீஷ் காம்ப்ரிஹென்ஷன் இதெல்லாம் சேர்ந்து படித்தாலே மேக்ஸ் கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நிறைய பேர் கொஞ்சம் படிப்பாங்க, ஏன்னா படிக்க மாட்டாங்க. இப்போ ரோல் தமிழ்நாட்டு பசங்க கொஞ்சம் வந்து 10th ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் தான், ஆனால் வந்து எக்ஸாம்ஸை வந்து கொஞ்சம் அதில் விட்டுருவாங்க. பெரும்பாலும் அந்த சிசேட் பேப்பரில் விட்டுருவாங்க. அது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அந்த மதியம் பேப்பர். காலையில் எழுதுகிற பேப்பர் ஜிஎஸ் பேப்பர் 1. அந்த பேப்பர் என்னென்னா அதில் வந்து உங்களுக்கு பொலிட்டிக்கல் சயின்ஸு, அதுக்கப்புறம் ஹிஸ்ட்ரி, ஜியோகிரஃபி, பாலிட்டிக்ஸு, அதுக்கப்புறம் வேர்ல்டு ஜியோகிரஃபி, வேர்ல்டு ஹிஸ்ட்ரி, இதை பற்றியெல்லாம் கம்ப்ளீட்டாக. அதே மாதிரி சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இதெல்லாம் கம்ப்ளீட்டாக சேர்ந்து ஜென்ரல் ஸ்டடீஸ்ன்னு சொல்லுவோம். அது காலையில் இருக்கும். அது வந்து ஒரு 200 மார்க்ஸ் எக்ஸாம் நடக்கும். மதியம் ஒரு 200 மார்க்ஸ் நடக்கும். ஸோ இந்த காலையில் எழுதுகிற ப்ரிலிம்ஸ் பேப்பர் பாஸ் பண்ணி ஆகணுங்க. மதியம் எழுதுகிற எலிஜிபிலிட்டி பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் பாஸ் ஆகணும். அது ஃபெயில் ஆனாலும் நம்ம அடுத்து மெயின்ஸ் போக முடியாது. இதுதான் இந்த ப்ரிலிமினரி ஸ்டேஜ். ப்ரிலிம்ஸில் பாஸ் பண்ண பின்னாடி மெயின்ஸ்க்கு போகும். இந்த மெயின்ஸ் எக்ஸாம் போகும்பொழுது அங்கே 6 நாள் எக்ஸாம் நடக்கும். எஸ்ஏக்கு, இங்கிலீஷ் எஸ்ஏக்காக ஒரு எக்ஸாம் பேப்பர் இருக்கும். ஜிஎஸ் பேப்பர் 1, ஜிஎஸ் பேப்பர் 2, ஜிஎஸ் பேப்பர் 3, ஜிஎஸ் பேப்பர் 4ன்னு அது ஒரு 4 பேப்பருக்கு எக்ஸாம் நடக்கும். அதுக்கப்புறம் அந்த 6 எக்ஸாமை நடத்தி முடித்த பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்கள் ஆப்ஷனல் ஸ்கோர் எக்ஸாம், ஆப்ஷனல் பேப்பர் 1, ஆப்ஷனல் பேப்பர் 2. இந்த எக்ஸாமில் 1750 மார்க் நடக்கும். 1750 மார்க்ஸ்க்கு நடக்கும் மெயின்ஸ் பேப்பர். அதையெல்லாம் முடித்த பின்னாடி மெயின்ஸ் எக்ஸாமில் திருப்பி ஒரு ரிசல்ட் பாஸ் ஆன பின்னாடி இன்டர்வியூ போவாங்க. இந்த இன்டர்வியூவில் பார்த்தீங்கன்னா 250 மார்க்ஸ் எடுத்தோம்னா அதில் கட் ஆஃபின் அடிப்படையில் யார் அதிக மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களாம் ஐஏஎஸ் வரும். அதன் பிறகு ஐபிஎஸ் வரும். அந்த ஐஏஎஸ்லேயே யார் அதிக மார்க் எடுக்கிறாங்களோ அவங்களோட ஓன் ஸ்டேட்லேயே அவங்க வேலைக்கு வந்துடலாம். அதன் பிறகு இதெல்லாம் வந்து அனௌன்ஸ் பண்ண பின்னாடி அவங்க மசோரி ட்ரைனிங் போவாங்க. அங்கே போன உடனே ஏசி அசிஸ்டன்ட் கலெக்டர் ட்ரைனிங், அங்கே போய் ட்ரைனிங் ஃபவுண்டேஷன் கோர்ஸ் இருக்கும். ஒரு 4 months முடிச்ச பின்னாடி அசிஸ்டன்ட் கலெக்டர் ட்ரைனிங் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டு டெல்லியில் நிறைய டிபார்ட்மெண்ட் ட்ரைனிங்லாம் எடுப்பாங்க. ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் கொஞ்சம் நாள் ட்ரைனிங் எடுத்த பிறகு அவங்க எந்த ஸ்டேட்டில் அலாட் ஆகுதோ அந்த ஸ்டேட்டில் போயிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுடைய ட்ரைனிங் எடுப்பாங்க. எடுத்து முடிச்சப்போ அந்த ஏசி ட்ரைனிங் முடிப்பாங்க. அசிஸ்டன்ட் கலெக்டர் முடிச்ச பின்னாடி வில் அப்பாயிண்ட் அஸ் சப் கலெக்டர் முடிச்ச உடனே அவங்க அடிஷனல் கலெக்டர் ஆவாங்க. அடிஷனல் கலெக்டர் முடிச்ச உடனே கலெக்டர் ஆவாங்க. கலெக்டர் முடிச்ச உடனே அவங்க செக்ரட்டரிஸு, பிரின்சிபல் செக்ரட்டரி, அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி, ஃபைனலாக சீஃப் செக்ரட்டரியாக வருவாங்க. சில நேரத்தில் கேபினெட் செக்ரட்டரியாகவும் போவாங்க. இதுதான் இந்த வாழ்க்கை. ஐபிஎஸ்ஸாக இருக்கிறவங்க அதே போல் வந்து முதல்ல வந்து ஏஎஸ்பி இந்த ஃபவுண்டேஷன் முடித்த உடனே அவங்க ஹைதராபாத்தில் இருக்கிற அகாடமியில் முடிச்சு போலீஸ் அகாடமி முடித்த உடனே ஏஎஸ்பி ட்ரைனிங் முடிப்பாங்க. அதுக்கப்புறம் எங்கேயாவது ரூரல்லேருந்து அடிஷனல் எஸ்பின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் இங்கே வந்து பார்த்தா அடிஷனல் டெப்டி கமிஷனர் இங்கே சொல்லுவாங்க. முடித்த உடனே அவங்க வந்து எஸ்பியாக போவாங்க. முடித்த உடனே எஸ்பி ஆன உடனே ஏஎஸ்பி முடிச்சு எஸ்பி ஆவாங்க. எஸ்பி முடிச்சோடனே டிஏஜி ஆவாங்க. டிஏஜி முடிச்சு ஐஏஜி ஆவாங்க. ஐஏஜி முடிச்சோடனே ஏடிஜிபி ஆவாங்க.
ஏடிஜிபி முடிச்சோன்னே டிஜி ஆவாங்க. டிஜியில் டிஃப்ரெண்ட் போவாங்க. சில நேரத்தில் ஆர்ம்டு ரிசர்வ் ஃபோர்ஸ் போவாங்க, ஆர்ம்டு பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ், ஆர்ம்டு ஃபோர்ஸ், இந்த மாதிரிலாம் கூட இப்போ விஜயகுமார் சார்லாம் அப்படி போனார். அது மாதிரியெல்லாம் இவங்க வந்து போவாங்க. அதே போல் ரெஸ்ட் ஆஃப் த டிபார்ட்மெண்ட்ஸ், ஏன்னா இப்போ இந்த யூபிஎஸ்சி பொறுத்த வரைக்கும் அதில் சிஎஸ்சி எக்ஸாமில் ஐஏஎஸ், ஐபிஎஸ் இந்த எக்ஸாம்லாம் பார்த்து நிறைய ரயில்வேலே 7 இருக்குது. டிராஃபிக் சர்வீஸ், சிக்னல் சர்வீஸ் இருக்குது, இந்த மாதிரி பர்சனல் சர்வீஸ் இருக்குது. இது மாதிரி நிறைய லேபர் சர்வீஸ், சென்ட்ரல் லேபர்ஸ் இருக்குது. அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா குரூப் ஏ சர்வீஸ் ஒரு 20-25 போஸ்ட் இருக்குது. குரூப் பி சர்வீஸ் இருக்குது. இப்படி நிறைய இருக்குது. ஐஏஎஸ் ஐபிஎஸ்ங்கிறது எல்லாரும் மக்கள் மத்தியில் மிகப்பெரிய பிரபலமாக இருக்குது. அது இல்லாமல் அது ஆல் இண்டியா சர்வீஸில் அது முதன்மையாக இருக்கிறதுனால எல்லாருமே நம்ம எப்பயுமே ஐஏஎஸ் அகாடமி எல்லாமே அந்த பேரை வைப்பாங்க. ஆனால் நிறைய சர்வீசஸ் இருக்கு. மொத்தம் இந்த என்டையர் நேஷன் ரிவால்வ் ஆகணும்னா எல்லா சர்வீஸுகளோட பங்கு ரொம்ப முக்கியமானதாக இருக்கும். ஸோ இப்போ ஒரு கம்ப்ளீட்டாக எங்களுக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஸோ வாட் இஸ் சிவில் சர்வீஸ் அண்ட் அதில் சிவில் சர்வீஸ் எக்ஸாம் அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்குங்கிறதெல்லாம் சொல்லிட்டீங்க. சரி, இப்போ ஆக்சுவலாக என்னென்னா ஒரு சிவில் சர்வீஸில் எக்ஸாம் எழுதணும் அப்படின்னா எலிஜிபிலிட்டி க்ரைட்டீரியாங்கிறதுலாம் என்னன்னு சொல்லிட்டீங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இருக்கிற தயக்கம் என்ன அப்படின்னா, நான் ஸ்கூலில் ரொம்ப டல்லான ஸ்டூடெண்ட்டு, காலேஜில் ரொம்ப ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டு தான், ஆனால் எனக்கு ஆசை இருக்குது எழுதணும்னு. அது வேற எக்ஸாம்ஸ் ரொம்ப டஃப்பாக இருக்குன்னு சொல்கிறாங்க, என்னால் அதை கிளியர் பண்ண முடியுமா? ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டால் அது நீங்கள் வந்து அட்டன் பண்ணி கிளியர் பண்ண முடியுமாங்கிறது நிறைய பேருக்கு ஒரு தயக்கம் இருக்கும், ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறதுக்கு. அந்த மாதிரி மாணவர்களுக்குலாம் நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க? இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இப்போ நிறைய நியூஸ் பேப்பர் வந்து ஒரு சில பேர் பார்க்குறாங்க. இப்போ கூட ரீசெண்டாக இந்த 23 ரிசல்ட் வந்தது. தமிழ்நாட்டில் வந்து பாஸ் பண்ணுவாங்க யாரும் பெரிய பணக்கார பசங்கள்லாம் கிடையாது. பீடி சூட்டும் தொழிலாளியோட மகள், கடந்த ஆண்டுகள்லாம் ரிக்ஷா ஓட்டும் தொழிலாளி மகள், பஜ்ஜி வாழை விற்கிறவங்களோட குழந்தைங்க, இப்படி பாஸ் ஆகிறவங்க எல்லாம் பார்த்தீங்கன்னா பேக்ரவுண்டெல்லாம் பெரிய சிபிஎஸ்சி ஸ்கூல்லையோ மிகப்பெரிய மெட்ரிகுலேஷன் ஸ்கூல்லையோ இல்லை ஐபி கரிக்குலமில் படிச்சுட்டு வந்தவங்கலாம் கிடையாது. சாதாரணமாக அரசு பள்ளிக்கூடத்தில் பல தயக்கங்கள், பல இடையூறுகள், பொருளாதார பிரச்சனைகள், அவங்களோட வந்து டிரான்ஸ்போர்ட் பிரச்சனைகள், பல்வேறு பிரச்சனைகளை படிச்சுட்டு வந்தவங்க தான். அப்போ அவங்களுக்கு என்ன விட்டுட்டாங்கன்னா பயத்தை விட்டுட்டாங்க. பயத்தை வச்சுக்கிட்டும் ட்ராவல் பண்ணோம்னா நீங்கள் எக்ஸாம் வந்து பெரிய கஷ்டம் தான். பயம் இல்லாமல் பயம் அறியாமல் அவங்க வேலை பார்க்குறாங்கன்னா அப்போ இப்போ ஒரு சின்ன உதாரணம் தான். எப்படின்னா ஒரு ஃபிஷர் பாய் கூட்டிகிட்டு போய் நீங்கள் கடலில் ஸ்விம் பண்ண சொன்னால் எவ்வளோ வேணாலும் ஸ்விம் பண்ணுவான், ஆனால் அவன் நியூஸ் பேப்பரில் வர மாட்டான். அதே ஒரு சிபிஎஸ்சியில் ஒரு குழந்தைய கொண்டு போய் நீங்கள் ஸ்விம் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் பேப்பரில் இருப்பார். அதே போல் நீங்கள் போய் ஒரு ட்ரைபல் ஸ்டூடெண்ட் கொண்டு போய் ஜாவலின் த்ரோ போட்டிங்கன்னா ஒரு சாதாரணமாக போட்டுருவார். அதே நீங்கள் ஒரு ப்ரைவேட் ஸ்கூலில் பையன் ஜாவலின் போட சொன்னால் அது ஒரு பெரிய நியூஸாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி ரூரல் சில்ட்ரன்ஸு ரொம்ப ஹேம்லேட்டில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா பாஸ் பர்சன்டேஜ் வந்து அக்கார்டிங் டு மை பர்சனல் ஒப்பீனியன் என்ன 70 to 80% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் ஆர் வெரி ஹம்பிள், ரூரல் அண்ட் ரொம்ப இலிட்ரஸி, அதாவது என்னென்னா லிட்ரஸியே இல்லாத ஒரு குடும்பத்தில் வந்த பசங்க தான் பாஸ் பண்ணியிருக்காங்க. முதல் தடவை டெல்லி போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு வராங்களே, அப்போ நினச்சி பாருங்க, அப்போ அவங்க எல்லாம் என்ன பெரிய மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருப்பாங்க, என்ன சாரீ கட்டியிருப்பாங்க, ஒன்றும் இருக்காது. ஸோ ஆல் அபவுட் கான்ஃபிடென்ட் அண்ட் கரேஜ். ஸோ அதுதான் அவங்களோட சக்ஸஸ்க்கு பெரிய காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அதுதான் உண்மையாகவும் இருக்கும். நிச்சயமா. ஸோ நீங்கள் சொன்ன மாதிரி வந்து ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டாக இருந்தாலுமே வந்து அவங்களால வந்து ஷைன் பண்ண முடியுங்கிறத சொல்லியிருக்கீங்க. அவங்களுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் தடைகளாக இருக்குன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் இந்த இண்டஸ்ட்ரியில் வந்து ரொம்ப நாளாக இருக்கீங்க, எனக்கு தெரிஞ்சு. பணம், லாங்குவேஜ், அதாவது வந்து அவங்க மீடியம் ஆஃப் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்லுவோம் இல்லையா, தமிழ் மீடியம், இங்கிலீஷ் மீடியம், அந்த ஒரு விஷயம், அவங்களோட குடும்ப பொருளாதார சூழ்நிலை, இதெல்லாம் தாண்டி வேற என்ன விஷயங்கள் இல்லை இந்த விஷயங்களே அவங்களை எவ்வளோ தூரம் கஷ்டப்படுத்துதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்க இந்த மாதிரி அஸ்பைரன்ஸ்க்கு? எனக்கு தெரிஞ்சு பொருளாதாரம் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் என்னோட அப்சர்வேஷனுக்கு நான் பார்த்தேன்னா, அது டெல்லி கரோல்பாக இருந்தாலும் சரி, சென்னை அண்ணா நகராக இருந்தாலும் சரி, ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்த புதுசில் ஃபர்ஸ்ட் ஒரு 10 to 12 months தேர் வெரி ஹாப்பி அபவுட் த ப்ரிப்பரேஷன். வென் த மேல் எக்ஸாம்னா பிப்ரவரியில் அவங்களுக்கு ஃபயர் ஆகிடுறாங்க, பயம் வந்துடுது. ஏன்னா அது வரைக்கும் அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, தேர் கெட்டிங் மோர் பிளஸிங்ஸ் ஃபார் பேரண்ட்ஸ், சப்போர்ட் இருக்குது அப்பா அம்மா கிட்ட, நம்பிக்கை ஜாஸ்தியாக இருக்குது. அந்த எக்ஸாம் வரும்பொழுது ஒரு பயம் வந்துடுது. என்ன பயம் வரும்னா, நம்ம ப்ரிப்பரேஷன் போதுமானதாக இருக்கா இல்லையா, அதுக்கப்புறம் இந்த அட்டெம்ப்ட் வருமா வராதா அப்படிங்கிற ஒரு பயம். இது யாருக்கு வரும்னு கேட்டிங்கன்னா, பர்சன் ஹூ இஸ் வெரி டிபெண்ட் அப்பான் த ஒன்லி அவர் ஃபேமிலி, டிபெண்ட் அப்பான் த ஃபேமிலி. அது முடிச்ச உடனே என்ன கேட்டிங்கன்னா, இப்போ அப்பா அம்மா ரொம்ப பெருமையாக இருப்பாங்க, என் பிள்ளை எப்படியாவது சிவில் சர்வீஸ் எக்ஸாம் பாஸ் பண்ணிடுவான் அப்படின்ட்டு. இந்த தம்பியும் ஹார்ட் ஒர்க் பண்ணுவார், தம்பியாக இருக்கட்டும் அல்லது தங்கையாக இருக்கட்டும், தே வில் ஆல்சோ புட் த ஹார்ட் ஒர்க். ப்ரிப்பேர் பண்ணிட்ட பின்னாடி என்னன்னா அவங்க பயம் விடுது. இப்போ மெட்ராஸில் ஒரு இது ஓடிட்டுருக்கு. முந்தா நாள் ஒரு தம்பி என்கிட்ட பேசுகிறார், சார் நீங்கள் வந்து அவன் வந்து டிஎன்பிசி குரூப் 2 பாஸ் பண்ணிக்க, ஒரு குரூப் 1 பாஸ் பண்ணியிருக்காரு, அவங்களும் பல யூபிஎஸ் ஆஸ்பிரண்ட்ஸ். அவங்க என்கிட்ட சிரிச்சிட்டு சொல்கிறாங்க, சார் டிஎன்பிசியில் பாஸ் பண்ணணும்னா யூபிஎஸ்சியில் 3 அட்டெம்ப்ட் போனால் தான் சார் இங்கே வந்து பாஸ் பண்ண முடியுங்கிறான். அப்ப என்ன அர்த்தம்னா, நான் 3 வருஷத்தை அங்க தொலைச்சிட்டேன், நான் இந்த இடத்துல பாஸ் பண்ணிட்டு அதை போய் நான் ப்ரிப்பேர் பண்ணி தான் நான் ஈஸியா பாஸ் ஆயிடுவேன். அப்ப என்னன்னா, அந்த பசங்களுக்கு அங்க இருந்த கான்பிடென்ட்டை
இங்கே கான்ஃபிடென்ட் இருக்கு. அப்போ என்னன்னா வழிகாட்டுதல் வந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணும்போது ஸ்டூடெண்ட்ஸ் என்ன எடுத்துக்கணும்னா யாராவது ஒருத்தர் கைடன்ஸ் எடுத்துக்கணும். ஒன்று அவங்களே முழுமே யாரையுமே நம்பாம புத்தகத்தை மட்டுமே நம்பி நோட்ஸ் அவங்க எழுதுற ஹேண்ட் ரிட்டன் நோட்ஸ்ல எழுதி ப்ரிலிம்ஸ் கொஷின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, மெயின்ஸ் எப்படி கேட்டிருக்காங்க, ஆப்ஷன்ஸ் நம்ம என்ன எடுக்க போகிறோம் அது சம்மந்தமாக விவரம் தெரிஞ்சு கொஷின் பேப்பர் அனாலிசிஸை ஒரு 6 மாதம், அதாவது படிக்கிறது 6 மாதம் இல்லை, கொஷின் பேப்பர் அனாலிசிஸை ஒரு 6 மாதம் பண்ணிட்டா ஒரு புரிதல் வந்துடும். அந்த பசங்களை நீங்கள் அவங்க வெற்றி தடுக்கவே முடியாது. ஆனா வந்து பாத்தீங்கன்னா பயத்தோட வந்து வெறும் காலையிலேருந்து 10 மணி நேரம் புக்கை படிக்கிறேன்னு சொல்றவன் அவனுக்கு படிக்க 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 பயம் வந்துடும். எங்க விட்டுட்டோம் என்ன விட்டுட்டோன்ட்டு கடைசியில பார்த்தா யாரா பக்கத்துல ஒருத்தர் வந்து போன கொஷின் இருக்கேப்ப இது கொஞ்சம் பாத்தியாப்பான்னு அவன் திருப்பி அவன் பயத்துக்கு போயிடுவாங்க. அப்புறம் அந்த அட்டெம்ப்ட்ஸ் ஜாஸ்தியாகும், தோல்விகள் வரும், இந்த பயங்கள்லாம் வரும், ஏஜ் கூட வரும், வீட்டுல பொருளாதாரம் கொடுக்க மாட்டாங்க, தம்பிங்க கஷ்டப்படுவாங்க, அதுக்கப்புறம் அவங்ககிட்ட மனதைரியம் இருக்காது. இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபேஸ் பண்றாங்க. அதுக்கு வந்து எப்பயுமே அவங்க யாராவது ஒருத்தர் மென்டோரிங் வச்சுக்கணும், கைட் பண்றது யாராவது வச்சுக்கணும். பல ஐஏஎஸ் ஆஃபீஸர் எங்கேயாவது சந்திச்சு போய் அவங்ககிட்ட சில ஐடியாஸ் கேட்டுக்கணும், சக்சஸ் பண்ணவங்களோட பழக ஆரம்பிக்கணும், யாராவது அட்வைஸ் பண்ணா அதை ஏத்துக்கணும், அக்செப்டபிலிட்டி குழந்தைங்களுக்கு வரணும். அது வந்துருச்சுன்னா அவங்க பண்ணுவாங்க. பட் அவங்க அதை பண்ண மாட்டேங்கிறாங்க. ஏன்னா வீட்டுல இருந்து ஃப்ரெஷ்ஷா வந்ததுன்னா ஆப்பிள் பழம் மாதிரி வராங்க. சென்னை போனா அண்ணா நகர் போனா ஐஏஎஸ் ஆயிடலாம், டெல்லி கரோல்பாக் போனா ஐஏஎஸ் ஆயிடலாம், ஐஏஎஸ் மாதிரியே வராங்க. அது பின்னாடி ஒரு 10 மாசம் கழிச்சது அப்புறம் தான் ஐயோ நம்ம வந்த வழி சரியில்லை, நம்ம ப்ரிப்பேர் பண்ற வழி சரியில்லைன்னு அப்புறம் கொஞ்சம் ஒரு அடிப்பட்ட பின்னாடி சரி பண்ண. அப்பதான் அதனாலதான் 2வது அட்டெம்ப்ட் 3வது அட்டெம்ப்ட் நிறைய பேர் ஈஸியா அடிச்சிடறாங்க. இப்போ பிளானிங் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட், ப்ரிப்பரேஷனை விட இல்லையா? சோ ஸ்ட்ராட்டஜி தெரிஞ்சு வச்சுக்கணும். சோ ஃபுல்லா உட்காந்து படிக்கிறதையும் தாண்டி எப்படி அட்டெண்ட் பண்ணலாம் அப்படிங்கிற ஸ்ட்ராட்டஜியை வந்து அவங்க கத்துக்கணும் அப்படிங்கிறத நீங்க சொல்றீங்க. சரி, இப்போ வந்து நான் ஆரம்பத்துல சொன்ன மாதிரி இந்த சிவில் சர்வீஸ் எக்ஸாமுக்கு வந்து ஒரு கிரேஸ் கிரியேட் ஆயிருக்குன்னு சொன்னேன். ஆனா இப்போ எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நிறைய அகாடமிஸ் இருக்கு, நம்மளால பார்க்க முடியுது. பட்ஜெட் இல்லாதவங்க வந்து கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்றாங்க, பொருளாதாரம் கம்மியா இருக்கும்போது கவர்மெண்ட்டே சப்போர்ட் பண்றாங்க. ஒரு ஐஏஎஸ் அகாடமியில வந்து படிக்கிறதுனால அவங்க எவ்வளவு தூரம் வந்து கரெக்டான ஒரு பாத்துக்கு போக முடியும் நீங்க நினைக்கிறீங்க? செல்ஃப் ப்ரிப்பரேஷன் ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதையும் தாண்டி நான் ஒரு ஐஏஎஸ் அகாடமிக்கு வரணும்னா ஏன் வரணும்னு ஒரு கேள்வி இருக்குல்ல. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தமிழ்நாடு அரசுக்கு ரொம்ப நன்றியோட இருக்கேன். என்னன்னா 7500 ரூபாய் ஒரு ஸ்டூடெண்ட் கொடுக்குறாங்க படிக்கிறதுக்கு 1000 பேருக்கு. அதே போல் அவங்க ரிசல்ட் ரொம்ப நல்லா இருக்குது. 1000 பேருக்கு இந்தியாவில் முதல் தடவை தமிழ்நாடு அரசு வந்து ஒரு 7500 ரூபா கொடுத்து அவங்கள படிக்க வைக்கிறாங்க. மெயின்ஸ் பாஸ் பண்ணால் 25000 ரூபா தராங்க. இதெல்லாம் ஒரு மிகப்பெரிய ஒரு ஊன்றுகோல். இந்த 1000 பேர் என்னன்னா உண்மையான ஆஸ்பிரன்ஸ். ஏன்னா அவங்க ஒரு தகுதி தேர்வு வச்சு தான் எடுக்கிறாங்க. இப்போ நாங்கள் தனியார் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் தகுதி தேர்வு வைக்கிறத விட எங்கிட்ட உண்மையிலேயே ஏழையா ஒரு ஸ்டூடெண்ட் வருவான், காசே இல்லை சார், பணம் இல்லை சார், ஆனால் அவனுக்கு எப்படி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுத போகணும் கூட அவனுக்கு தெரியாது. ஆனால் அவன் வந்து தம்பி வருவான், இருக்கிறது கொடுப்பா, வாங்கிட்டு படிப்பான்னு சொல்லுவேன். ஏன்னா நான் என்ன பண்ணேன், யூபிஎஸ்சி படிக்கிறேன் படி, அப்படி முடியல நான் வேற ஏதாவது ஒரு சிடிஎஸ் எக்ஸாம் டிஃபென்ஸ் சென்ட்ரல் டிஃபென்ஸ் எக்ஸாம்ஸ் எடுத்து வைப்பேன். வேற என்ன, ஏன்னா எல்லாத்துக்கும் அதே சிலபஸ் தான். அதாவது யூபிஎஸ்சியில் வந்து அது ஒன்றத்தோட சிஎஸ்சியில் நிற்காது. ஒரு பிஏ இருந்தால் இன்ஜினியரிங் சர்வீஸ் எக்ஸாம் போடு, ஐஏஎஸ் இந்தியன் இன்ஜினியரிங் சர்வீஸ் போடு, இப்படி ஏதாவது அந்த ஒரு தம்பியை நம்ம மாடிஃபை பண்ணி உள்ளே கொண்டு போய் அவரோட பொருளாதாரத்துக்கு தகுந்த மாதிரி அந்த பொருளாதாரம் அவருக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கக்கூடாது. என்னால் முடிஞ்ச சப்போர்ட் நான் என்ன பண்ணணும் அதை பண்ணிடுறேன். இப்போ எனக்கு தெரிஞ்ச எங்கள் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் ஹாஸ்டல் தங்கியிருக்கிறாங்க. அவங்களுக்கு என்னவோ பார்த்து கொடுக்குறத கொடுங்கப்பான்னு சொல்லி படிக்கிறாங்க. ஃபீஸ் எல்லாம் ஒரு கட்டாயப்படுத்திலாம் நாங்கள் வாங்குறதெல்லாம் இல்லை. ஏன்னா சம்திங் ஐ லூஸ்ட், ஸோ ஐ டோன்ட் டு மேக் அதர்ஸ் டு ஆல்சோ லூஸ். ஏதோ நாங்கள் ஏதோ என்னோட கடந்த வாழ்க்கையில் பொருளாதாரத்துலையும் இங்கே கூட நான் ஏதோ ஒன்று இழந்திருப்போம். அதை மனசில் வச்சுட்டு என்னன்னா அது ஒரு யாருக்கும் தடையாக இருக்கக்கூடாதுன்னு மோர் ஆர்லெஸ் யாரெல்லாம் கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமியை அணுகிறாங்களோ ஐ எம் சப்போர்ட்டிங் ஹார்ட் கோர்லி. ஏன்னா அதனோட என்னன்னா எங்களுக்கு எல்லா இன்ஸ்டிடியூஷனோட ஒரு சப்போர்ட் என்னன்னா கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமி மோர் தென் 20 ஐஏஎஸ் ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் சர்வீஸில் இருக்கவங்க, சர்வீஸ் முடிச்சவங்களும் அவ்வளோ பேர் அட்வைசரி போர்டில் இருந்து எங்களுக்கு பசங்களுக்கு எங்ககிட்ட ஜாயின் பண்ணுறவங்களுக்கு அவ்வளோ மென்டோரிங் கொடுக்குறாங்க, அவ்வளோ மாஸ்டரிங் கொடுக்குறாங்க. அந்த அளவுக்கு அவங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன், பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை பசங்களை ட்ரெயின் பண்ணுறாங்க, அவங்கள மோல்டு பண்ணுறாங்க. எந்த இடத்துல அவங்க வீக் ஆகிடக்கூடாது, சென்சிட்டிவிட்டியாக இருக்கக்கூடாது. அவங்க அந்த மாதிரி வந்து அது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு ப்ளஸ் இருக்கு. அதுதான் கரண்டா இருக்கிற ஐஏஎஸ் ஐபிஎஸ்ஏ வந்து போர்ட்ல இருக்காங்க. போர்ட்ல அதெல்லாம் போர்ட்ல எதுக்கு இருக்காங்கன்னா அவங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸ் இப்போ ஏழை பசங்க வராங்க. இப்போ எங்ககிட்ட வரவங்களாம் ரொம்ப ஏழைகிட்ட பணம் இருக்கிறவங்க டெல்லிக்கு போறாங்க, பணம் இல்லாதவங்க தான் சென்னைக்கு போறாங்க. பணம் இருக்கவங்க எங்க டெல்லியில போனா நான் பாஸோட போறாங்க. இப்போ தமிழ்நாட்டோட ஒட்டுமொத்த ரிசல்ட் பண்ணா டெல்லி போனாலும் சரி, இங்க போனாலும் சரி ரிசல்ட் ரொம்ப குறைவா தான் இருக்கு. இந்த வில் பவர் என்னன்னா we have sufficient IAS IPS officers who are very இந்த அடிஷனல் சீஃப் செக்ரட்டரி ரேங்க்ல இருக்கிறவங்க, பிரின்சிபல் செக்ரட்டரி ரேங்க்ல இருக்கவங்க, டிஜி ரேங்க்ல இருக்கவங்க, ரிட்டையர் ஆனவங்க, ஜுடிஷியல்
ஜுடிஷியல் சர்வீஸில் இருக்கிறவங்க இவங்க எல்லாரும் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அது ஆப்ஷன் சப்ஜெக்ட் இருக்குங்க. அதாவது பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்குது, ஹிஸ்ட்ரி இருக்குது, சோஷியாலஜி இருக்குது, ஆந்த்ரோபாலஜி இருக்குது, லா பேப்பர் இருக்குது. இவங்களுக்கெல்லாம் கைட் பண்ணுறதுக்கு யார் வேணும்னு கேட்டிங்கன்னா இதெல்லாம் ஏற்கனவே எடுத்து படித்த ஆஃபீஸர்ஸ் எல்லாம் இருந்தாங்க. அதே மாதிரி ரயில்வே பர்சனல் சர்வீஸ் இவங்கெல்லாம் வந்து என்ன கைட் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ் ரெடியாக இருக்காங்க. காலையில் வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடியெல்லாம் வந்து 8:30 மணிக்கெல்லாம் கைட் பண்ணிட்டு போகிறாங்க. அப்படிலாம் ஹெல்ப் பண்ணுறாங்க ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. எக்ஸாம் டைம் பாருங்க, இப்போ வந்து ப்ரிலிம்ஸ் எக்ஸாம் வந்துருச்சு, இப்போ ஒரு 1 மந்த்தில் எக்ஸாம் இருக்குது. இந்த நேரத்தில் ஸ்டூடெண்ட்ஸ் எப்படி கிராக் பண்ணணும்னு சொல்கிறாங்க. தமிழ்நாட்டில் கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமி மட்டும் தான் காலையில் 8 மணிக்கு கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணி ஈவினிங் 4 மணிக்கு ஸ்கூலை விட மோசமாக விடுறோம். இதில் வந்து நீங்கள் நிறைய விஷயங்கள் இப்போ சொன்னீங்க. ஸோ நீங்கள் எப்படி வந்து வர ஸ்டூடெண்ட்ஸை பார்த்துக்கிறீங்க அப்படிங்கிறது, நீங்கள் ஒரு 6 அட்டெம்ப்ட் எழுதலாம், இல்லை வந்து லைஃப் டைம் வந்து 37 இயர்ஸ் வரைக்கும் இருந்துட்டு அவங்களால எழுத முடியும். அப்படிங்கிறப்ப ஒன்ஸ் அவங்க ஃபீஸ் கட்டி உள்ளே வந்துடுறாங்க, ஒரு வருஷம் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க, எல்லாம் ஓகே. பட் அதுக்கப்புறம் ஒவ்வொரு அட்டெம்ப்ட் இருக்கும்போது உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் இருக்க வாய்ப்பு இருக்கு இல்லையா? ஸோ அவங்க கிளியர் பண்ணுற வரைக்கும் உங்களால் சப்போர்ட் பண்ண முடியுமா கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமி மூலமாக? எல்லா ஐஏஎஸ் அகாடமிக்கும் ஒரு செல்ஃபிஷ்னஸ் இருக்கு. என் ஸ்டூடெண்ட் அப்படிங்கிறது என்னோட ஸ்டூடெண்ட், அவன் எப்போ பாஸ் பண்ணா என்னோட ஸ்டூடெண்ட். அதனால என்னன்னா அந்த ஸ்டூடெண்ட் அங்கே பிரிச்சு பார்க்க மாட்டோம். ஏதோ ஃபீஸ் கட்டிட்டாரு, ஃபீஸ் கட்டுறது படிப்பு சொல்லித்தர, அதன் பிறகு அவர் எங்க ப்ராடக்ட் ஆயிடுவார். அவர் எங்களை விட மாட்டார், நாங்கள் அவங்கள விட மாட்டோம். அவர் எத்தனை அட்டெம்ப்ட் போட்டாலும் ஃப்ரீ டெஸ்ட் சீரிஸ் எழுதிட்டே இருக்கணும். அவர் சப்போஸ் ஒரு வேலை ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட் முடியல, செகண்ட் அட்டெம்ப்ட் எழுதணும், தேர்ட் அட்டெம்ப்ட், அவருக்கு யாராவது வந்து பர்சனல் கைடன்ஸ் தேவை. அவருக்கு வந்து ஒரு வேலை இன்டர்வியூ போறாரு, சார் நான் ஒரு 4 ஐஏஎஸ் ஆஃபீஸர் அறிமுகப்படுத்துங்க அப்படின்னா நாங்கள் எங்களோட கனெக்ட்ல இருக்கிற எங்க ஆஃபீஸர்ஸ் அறிமுகப்படுத்துவோம். அவங்க வந்து இப்போ இன்டர்வியூல ஏற்பட்ட அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து அவங்க ஷேர் பண்ணுவாங்க. அதோட சேர்த்து மெயின்ஸ் எக்ஸாம் பார்த்தீங்கன்னா எழுதிருப்பாங்க, அதை யாரையாவது கனெக்ட் பண்ணி விடுங்க சார், தட் வி கேன் கனெக்ட் தம். அப்போ அவங்களுக்கு ரிசோர்ஸ்ஃபுல் இடமா நாங்கள் இருப்போம். அதனால அந்த ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தெரியும்னா வி வில் நாட் பி டிபெண்ட் ஆன் த எக்கானமி. இந்த பணம் கொண்டு வந்தால் தான் சொல்லி கொடுப்பாங்கிறதுல அந்த மாதிரி எல்லாம் வி ஆர் நாட் இன் தட் ஸ்டேஜ். நாங்கள் வந்து ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் பண்ணிட்டு வெளியே போவோம். அதாவது அவங்க அப்பா அம்மா வந்து சார் பாஸ் ஆகிட்டோம் சார் என் பையன் அப்படின்னு சொன்னாலே எங்களுக்கு போதும். இதில் வந்து நம்மளுக்கு ஃபேக்கல்டிஸ் அப்படிங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் இல்லையா? ஸோ 8 hours அவங்க கூட இருக்காங்க அப்படிங்கிறப்ப அவங்க எவ்வளோ தூரம் வந்து ஒரு கிளாஸை லீட் பண்ணி எடுத்துகிட்டு போகிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் ஸ்டூடெண்ட்ஸோட இன்ட்ரெஸ்ட் வந்து இருக்குது, வைஸ் வர்ஸா. ஸோ அப்படிங்கிறப்ப ஃபேக்கல்டிஸ் எப்படி நீங்கள் சூஸ் பண்ணுறீங்கிறது தெரிஞ்சுக்கணும். அண்ட் ஐ எம் வெரி தேங்க்ஃபுல் டு மை ஃபேக்கல்டி. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் என்னுடைய டீமை வந்து நான் ரொம்ப நன்றியோடு பார்க்கணும். காரணம் என்னென்னா 8 மணி நேரம் நாங்கள் வந்து ஒரு 2 hours 4 பேர் இருக்கணும். ஸ்டூடெண்ட்ஸ் டவுட் கேட்பாங்க. அப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்டுங்க. அதாவது ப்ரிலிம்ஸ்க்கும் சரி மெயின்ஸ்க்கும் சரி நடப்பு நிகழ்வுகளுங்கிறது ரொம்ப அது சயின்ஸ் பேஸ்டாக இருக்கலாம், ஜியாகிரஃபி இருக்கலாம், கிளைமேட் ஓரியன்டாக இருக்கலாம், அல்லது இன்டர்னல் செக்யூரிட்டியாக இருக்கலாம், நேஷனல் செக்யூரிட்டி பற்றிக்கலாம். இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட். அது அந்த கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாம் பசங்களை டிஸ்கஷன் பண்ணி வைக்கணும். அப்போ தான் அவங்களுக்கு அந்த கொஷின்ஸ் எப்படி கேட்குறாங்கன்னு ஒரு புரிதல் வரும். இந்த ஃபேக்கல்ட்டிங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படியே இன்வால்வ் ஆகிடுவாங்க அவங்களோட. அவங்களுக்கு என்ன, அவங்க ஒரு பாஸ்ட் ஆஸ்பிரன்ஸ் இருப்பாங்க, அவங்க எங்கேயாவது இன்டர்வியூவில் விட்டுருப்பாங்க, மெயின்ஸில் கூட மிஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால வந்து என்ன, இதில் வந்து சில ஸ்கூல் டீச்சர்ஸ் கலந்துருக்காங்க, ப்ரொஃபஸர்ஸ் கலந்துருக்காங்க, வைஸ் சான்சலர்ஸ் இருக்காங்க. இப்போ என்னன்னா இவங்க எல்லாரும் தன்னோட ஏற்பட்ட ஏன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை வந்து அந்த ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட, ஏன்னா இங்கே பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக் காலேஜ் புக்கு மாதிரி படிக்க முடியாதுங்க, குப்பை மாதிரி எல்லாத்தையும் படிக்கக்கூடாதுங்க. சிலபஸ் என்ன கேட்குறாங்க, யூபிஎஸ்சி உங்கள்கிட்ட என்ன எதிர்பார்க்குது, நீ ஒரு அசிஸ்டன்ட் கலெக்டர் ஆகணும், ஒரு டிஸ்ட்ரிக்ட் உங்கள்கிட்ட கொடுக்க போகிறேன், பாதுகாப்பு கொடுக்க போகிறேன், அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ண கொடுக்க போகிறேன். ஐஏஎஸ் தான் அட்மினிஸ்ட்ரேஷன் பண்ணி பாதுகாப்பு பண்ணுறதுனா நீ வந்து ஐபிஎஸ் பண்ணு. அப்போ ஒரு டிஸ்ட்ரிக்டோ என்ன ஒரு பிரின்சஸ் மாதிரி ஒரு கிங் மாதிரி இவங்க கிட்ட கொடுக்கும் பொழுது அது வந்து சாதாரண ஒரு கிராமத்தில் ஒரு லேண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா, லேண்டாக இருக்கட்டும், ரெவன்யூவாக இருக்கட்டும், அங்கே இருக்கிற அனிமல் ஹஸ்பண்ட்ரியாக இருக்கட்டும், அல்லது அங்கே இருக்கிற ஆர்டிகல்ச்சர் அக்ரிகல்ச்சர் இருக்கட்டும், அந்த மாதிரி அதே போல் அங்கே இருக்கிற மைனிங் டிபார்ட்மெண்ட், எல்லா டிபார்ட்மெண்ட் மொத்தமாக ஒரு ஐஏஎஸ் கண்ட்ரோலுங்க அந்த டிஸ்ட்ரிக்ட். அப்போ அப்படி கொடுக்கும் பொழுது கேட்குற கொஸ்டின்ஸ் எப்படி இருக்கும்னா கரண்ட் அஃபேர்ஸை கனெக்ட் பண்ணியிருக்கோம். போனால் இதில் என்ன நடந்தது, இப்போ என்ன நடந்தது, அதையும் சப்ஜெக்டையும் கம்பேர் பண்ணி அந்த எக்ஸாமை கேட்போம். அப்போ அந்த ஸ்டூடெண்ட் ஒரு வருஷம் கரண்ட் அஃபேர் வந்து அவ்வளோ சூடாக இருக்காரு, தன்னோட வந்து பார்த்தீங்கன்னா இந்த அளவுக்கு ப்ரிப்பேர் பண்றாரு, ஆன்சர் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்காரு, அவர் வந்து அப்ஜெக்டிவா தான் அடிச்சிடறாரு. அதே போல மெயின்ஸ்ல வந்து ஒரு 250 வேர்ட்ஸ் கேட்கிறோம், 150 வேர்ட்ஸ் கேட்குற மிகாம எழுதுறாங்கன்னா அந்த கெப்பாசிட்டி தான் அவங்க செக் பண்றாங்க. அப்படி செக் பண்ணும்பொழுது நம்ம ஃபேக்கல்ட்டி டிஸ்கஷன்ஸ் பண்ணினாதான் முடியும். அந்த ஸ்டூடெண்ட்ஸ் 8 மணி நேரம் உட்கார்ந்து பண்ண முடியல, சும்மா வந்து ஒரு 2 மணி நேரம் இங்கே நடத்திட்டு தம்பி இது ஹிஸ்ட்ரி நோட் பண்ணிக்க, இது ஏன்ஷியன்ட் ஹிஸ்ட்ரி, இது மெடிவல் ஹிஸ்ட்ரி, இது மாடர்ன் ஹிஸ்ட்ரி அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு இந்த பழைய கொஸ்டின் எல்லாம் மக்கப் பண்ணு, இதை மக்கப் பண்ணா தேர முடியாது. இது ஸ்கூல் இதை யூனிவர்சிட்டியில டாப்பர் மெடல் கொடுக்க போறது இல்லை. இதை வந்து காம்படிட்டிவ் 15 லட்சம் பேர்ல வந்து ஒரு 130 140 ஐஏஎஸ் வருவாங்க, அதுல ஒரு ஆளா வரணும். அதுக்கு இவ்வளவு பெரிய போட்டியில இருந்து இந்த மரத்தான்ல இருந்து உள்ள வந்து they have to succeed. இதுல வந்து நம்ம சப்ஜெக்ட்ஸ் பார்க்கும்போது நிறைய பேர் நிறைய சப்ஜெக்ட்ஸ் வந்து கஷ்டம்னு ஃபீல் பண்ணுவாங்க. இப்போ காமனா ஒரு விஷயம் பார்க்கும்போது இந்த ஜியாகிரபி அப்படிங்கிறது ரொம்ப கஷ்டமா இருக்குங்கிற மாதிரி ஃபீல் பண்றாங்க. ஸோ இந்த சப்ஜெக்ட் பேஸ்டு இப்போ ஒரு காமனான ரொம்ப கஷ்டமான விஷயம் அப்படிங்கிறப்ப அதுக்கான ஃபோக்கஸ் எப்படி நீங்க கொடுக்குறீங்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு? இப்போ காலேஜில் ஒரு பிஏ ஹிஸ்ட்ரி படிக்கிற ஸ்டூடெண்ட்டுக்கு ஒரு ஹிஸ்ட்ரி ஆப்ஷன்ஸ் ஈஸியாக இருக்கும்.
ஒரு பிஎஸ்சி ஜியாகிரஃபி படிக்கிறவருக்கு அவருக்கு ஆப்ஷன் ஜியாகிரஃபி ஈஸியாக இருக்கும். ஒரு பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரியில் எம்எஸ்சி ஃபிசிக்ஸ், எம்எஸ்சி கெமிஸ்ட்ரி அல்லது வந்து பார்த்தீங்கன்னா பயாலஜிக்கல் சயின்ஸ் இதுவெல்லாம் படிக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வந்து அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். சில இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ஃபிசிக்ஸ் எல்லாம் ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்படி மேக்ஸ் ஸ்டூடெண்ட் பிஎஸ்சி மேக்ஸ் எல்லாம் ஆப்ஷன் எடுக்கணும். அப்படி சில லட்டு மாதிரி மார்க் ஸ்கோர் பண்ணலாம். இன்டர்வியூக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். பிஎஸ்சி மேக்ஸ், எம்எஸ்சி மேக்ஸ் எல்லாம் எடுக்கிறவங்க இப்படி வந்து மார்க்ஸ் அவங்கவுங்க டிகிரியில் என்ன சூஸ் பண்ணுறாங்களோ, பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிக்கிறவங்க எம்எஸ்சி அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். அப்போ இன்ஜினியரிங் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ஃபிசிக்ஸ் ஈஸியாக இருக்கும். இதில் என்னென்னா மெடிக்கல் எம்பிபிஎஸ் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, அவங்க வந்து டாக்டர், அவங்க மெடிக்கல் கோர்ஸ், அவங்க ஆப்ஷன்ஸ் வந்து மெடிசன் எடுத்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். அக்ரிகல்ச்சர் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு அக்ரிகல்ச்சர் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அவங்கவுங்களுக்கு வந்து அவங்கவுங்களோட சப்ஜெக்ட் யூஜியில் அல்ல பிஜியில் என்ன ஆப்ட் எடுத்துருக்காங்களோ அது இங்கே ஆப்ஷனல் எக்ஸாம் எழுதும்போது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஆனால் ஜென்ரல் ஸ்டடீஸ்னு ப்ரிலிமினரி எக்ஸாம் எழுதும்போது எல்லாம் ஒன் வேர்டுக்காக படிக்கிறாங்க. அப்போ எல்லாத்தையும் சேர்த்து படிக்கும் பொழுது அவங்க ஃபீல் பண்ண, திரும்ப சொல்கிறேன், குப்பை மாதிரி படிக்கக்கூடாது, ஸ்ட்ராட்டஜியாக படிக்கணும். அதாவது என்ன யூபிஎஸ்சி உங்கள்கிட்ட எதிர்பார்க்குறோன்னா டெஃபினேஷன்ஸ் என்ன எதிர்பார்க்குறோனோ மைக்ரோஸ்கோபிக் லெவலில் போய் சில டாபிக் கேட்கணும். அதை நீ அண்டர்லைன் பண்ணி கண்டென்ட் ஆக்கி வச்சுக்கிட்டேன்னா உன்னால யூபிஎஸ்சி பார்க்க முடியும். பல வருஷம் கொஸ்டின் பேப்பர் நீ எடுத்து அவங்க என்ன எதிர்பார்த்துருக்குறாங்க, இதுக்கு முன்னாடி அப்பியர் ஆகி சக்ஸஸ் ஆகலாம் என்ன மாதிரி இருக்காங்க, அவங்க செய்த தவிர நம்ம செய்யாமல் இப்போ ப்ரிப்பேர் எப்படி பண்ணணுங்கிறது அந்த பிளானும் ஸ்ட்ராட்டஜி எடுத்துக்கிட்டாங்கன்னா குரூப் டிஸ்கஷனை உட்காந்தாங்களே டெஸ்ட் சீரியஸ் கொஞ்சம் நிறைய போட்டதை எழுதினாலே நெகட்டிவ் மார்க் வராது. ஏன்னா இதெல்லாம் நெகட்டிவ் மார்க் இருக்குது. ப்ரிலிம்ஸ் எழுதும் பொழுது வந்து சரியான விடைக்கு சரியான ஆன்சர் கிடைச்சிரும். மிஸ்டேக் தெரியல தப்பு பண்ணாங்கன்னா மைனஸ் மார்க் வரும். ப்ரிலிம்ஸை கிளியர் பண்ண முடியாது. அதே மாதிரி வந்து அங்கே வந்து ஆப்ஷன் பேப்பர் 1, 2 இருக்கு. தமிழ் பேப்பர் கட்டாயமாக எழுதணும். தமிழ் ஆந்திராவில் படிக்கிறான், தெலுங்கு படிப்பான், ஒரிஷா இருப்பாங்க, ஒரியா எழுதுவாங்க, மராட்டியில் எழுதுவாங்க. அவங்க எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பேப்பர் 1 இருக்கு, இங்கிலீஷ் பேப்பர் ஆப்ஷன் 2 இருக்கு. ஸோ இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா இந்த ஆப்ஷன் பேப்பரை பொறுத்த வரைக்கும் அவங்கவுங்க யூஜியில் பிஜியில் என்ன படித்தாங்களோ அது எடுத்துக்கிறது நல்லது. அது ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, சார் இந்த வருஷம் பப்ளிக் அட்மினிஸ்ட்ரேஷன் நல்லா நிறைய பேர் ரிசல்ட் பாஸ் ஆயிட்டாங்க சார், ஜியாகிரஃபி வந்துருச்சு சார், ஹிஸ்ட்ரி அதிகமாக வந்துருச்சு சார், பொலிட்டிக்கல் சயின்ஸ், அப்படியே ஓட வேண்டியது. அங்கே ஏதாவது ஒரு சந்தையில் ஒரு செய்தியை கேட்டுட்டா அது பின்னாடியே ஓடும் பொழுது அப்புறம் அங்கே போன உடனே சார் பேட்டர்னே மாறிச்சு, ட்ரெண்ட் மாறிடுச்சு சார், அப்புறம் என்ன பண்றது வந்துட்டு சார் நான் இந்த முறை ஆப்ஷனை மாத்திடுறேன் சார்னு சொல்லுவாங்க. சில பேர் தமிழ்ல எடுப்பாங்க, சில பேர் தமிழ் ஆப்ஷன்லாம் வந்து எடுப்பாங்க தமிழ்நாட்டுக்கார பசங்க. அப்ப தமிழ் யார் திருத்துவாங்க? தமிழ்நாட்டுக்காரங்க தான் திருத்துவாங்க. அப்ப என்னோட தமிழ் ஆப்ஷன்ல பிஏ தமிழ் படிக்கிறவங்க ரொம்ப அழகாக மார்க் எடுப்பாங்க. ஸோ ஓகே ஆப்ஷனல்ஸ்ல அவர் வந்து ப்ரிலிமினரி தான் இங்கிலீஷ் எழுதணும், மற்றது எல்லாரும் தமிழ்ல எழுதி அடிச்சுட்டு வருவார். ஸோ அது போல நிறைய சான்றுகள் இருக்கு. அதனால வந்து பல்வேறு வழியில் இருக்கு. இங்க என்ன வேணும்னா நிதானமும் பொறுமையும் இருந்து எழுதி பார்த்து எந்த விதமான பயம் இல்லாம எழுதுனா ஐஏஎஸ் எக்ஸாமை ரொம்ப ஈஸியாக அவங்க பாஸ் பண்ண முடியும். நிச்சயமா. ஸோ இது கிளியர் பண்றது ரொம்ப அதாவது ஆரம்பத்துல நம்ம இன்டர்வியூ ஸ்டார்ட் பண்ணும்போது யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம்ங்கிறது வந்து ஒரு டஃபஸ்ட் எக்ஸாம் அப்படின்னு சொல்லி இதான் நான் ஸ்டார்ட் பண்ணேன், டஃப்பாக இருக்கும் அப்படின்னு. பட் நீங்கள் பேச வந்து உட்காந்து கான்சென்ட்ரேட் பண்ணி படிக்க ஆரம்பிச்சோம் அப்படின்னா இதுவும் ஒரு ஈஸியான ஒரு எக்ஸாமாக தான் இருக்கும். அந்த எக்ஸாமை நம்ம டஃப்னு சொல்கிற முறையே வந்து என்னன்னா வைடு சிலபஸ். அது அதாவது குளோபலி படிக்கிற சிலபஸ், வேர்ல்டு சிலபஸ் முழுசாக படிக்கிறோம். நியூஸ் பேப்பரே பாதி பங்கு. அதாவது ஐஏஎஸ் படிக்கிறதுக்கும் ஐபிஎஸ் படிக்கிறதுக்கு எதுக்காக இருந்தாலும் சரிங்க, 50% ரோல் நியூஸ் பேப்பர் பிளே பண்ணுறது. அதனால எல்லா ஸ்கூல் படிக்கிற காலத்துலேருந்து நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கத்தை எடுத்துக்கணும். நிறைய ஸ்கூல்ஸ் பல பண்ணுறாங்க. அது நியூஸ் பேப்பர் படிக்கிற பழக்கத்தை எடுத்துக்கிட்டு நியூஸ் பேப்பரை எப்படி படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா, எதெல்லாம் படிக்கணும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு யூபிஎஸ்சியில் இருக்கிற சிலபஸ் பாதி சிலபஸ் அங்கே இருக்குங்க, மிச்சம் என்சிஆர்டி புக்கில் பாதி இருக்குங்க. இது இருந்தாலே அவங்க உண்மையாகவே வந்து யூபிஎஸ்சி கிராக் பண்ணுறதுக்கு எலிஜிபிள். நிச்சயமா. கிராமத்துல இருந்து இங்கே வராங்க, ரூரல் ஏரியால இருந்து இங்கே வந்துட்டு சென்னை வந்து படிக்கணும்னு நினைக்கிறாங்க அப்படிங்கிறப்ப இப்போ கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமி வந்து அண்ணா நகர்ல இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ அண்ணா நகர்ல வந்து தங்கி படிக்கிறதுக்கெல்லாம் வசதி இருக்குமா, எப்படி? அது மாதிரி நிறைய விஷயங்கள் பேரண்ட்ஸ் சைட்லேருந்து யோசிப்பாங்க. ஒரு சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி ஆஃப் கேர்ள் சைல்டு பற்றிலாம் நிறைய யோசிப்பாங்க. அதை பற்றி கொஞ்சம் சொல்ல முடியுமா? இப்போது மற்ற ஐஏஎஸ் அகாடமியை விட கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஒரு பெரிய அட்வான்டேஜ் பேரண்ட்ஸ் உண்டு. மற்றவங்க வாங்குற ஃபீஸில் ஒரு பாதி கூட நாங்கள் வாங்குறது இல்லை. அது ஒரு பகுதி. ரெண்டாவது தே கேன் ஈவன் பே இன் இன்ஸ்டால்மெண்ட். ஹாஸ்டலை பொறுத்த வரைக்கும் பெரிய ஆடம்பரமாக போனால் அண்ணா நகரில் நூற்றுக்கணக்கான ஹாஸ்டல் இருக்குது. சார் எங்கிட்ட பணம் இல்லை, கம்மி காசு தங்குற இடம் கொடுக்க சொன்னால் ஐ ஹேவ் ஹவுசஸ். அவங்க போய் அங்கே எங்கிட்ட எல்லாமே இல்லை டார்மெண்ட்ரி மாதிரி போட்டிருப்போம். தே கேன் கோ அண்ட் ஸ்டே, தே கேன் பே அஃபோர்டபுள் ஃபீஸ். ஜஸ்ட் வெறும் அவங்க எனக்கு தெரிஞ்சு அவங்க பாக்கெட்டில் இருக்கிற கொஞ்சம் அமௌண்ட் கொடுத்தா போதும், பெரிய அமௌண்ட்டில் எனக்கு தேவையில்லை. ஃபுட்டு கூட அவங்க எங்கே வேணாலும் சாப்பிட்டுக்கிட்டு போவோம், அந்த வசதி தகுந்த மாதிரி. நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் அம்மா உணவகத்தில் சாப்பிட்டெல்லாம் படிக்கிறாங்க மேடம். பாஸ் பண்ணணும்னு சொன்னா அதாவது வந்து ருசியெல்லாம் தூக்கி மறந்துடணும். அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் வறுமை ஒரு விஷயத்த சொன்னீங்க. சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இல்லைங்க, டிஎன்பிஎஸ்சி எந்த எக்ஸாம் பாஸ் பண்ண சாப்பாடு ஒரு முக்கியமான ரோல் இருக்குது. ஏன்னா இட்லி தோசை சப்பாத்தி மட்டுமே சாப்பிட்றதுனால வயிறு நிறையிறதுனால வந்து நமக்கு பசங்க தேவ டு கோ ஃபார் கிரீன்ஸ்,
டயட்டை மெயின்டைன் பண்ணணும், கேர்டு சாப்பிடணும், நிறைய ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கணும். ஏன்னா அப்படிலாம் இருந்தால் தான் மென்டல் ஃபிட்னஸ் இருக்கும். படிக்கிறீங்க யூபிஎஸ்சி அஸ்பைரன்ஸ் வந்து ரொம்ப சாப்பாடு விஷயத்தில் ரொம்ப இதாக இருக்கணும். எனக்கு ரொம்ப வருத்தம் என்னன்னா, அண்ணா நகரில் இருக்க ஸ்டூடெண்ட்ஸில் 50% 60% ஸ்டூடெண்ட்ஸ் அல்சர் வச்சிருக்காங்க. அவன் ஏன்னா அந்த வறுமை என்ன கொடுக்குற 5000 6000 7000 ரூமு சாப்பாடு, அதுக்குள்ளார அவங்க ஜெராக்ஸ் போடுறது, இதெல்லாம் மேனேஜ் பண்ணுறதுனால ரொம்ப சேலஞ்செல்லாம் ஃபேஸ் பண்ணி தான் கஷ்டப்படுத்தாம உண்மையே ஐஏஎஸ் வர்றவங்க எல்லாருமேங்க ரொம்ப ஏதோ 1-2% ஓகே, மற்றவங்க எல்லாமே கஷ்டப்பட்டு பேரண்ட்ஸ்ட்டை படுத்தாம கொடுக்குற சின்ன சின்ன அமௌண்ட்ல கொஞ்சம் 100 ரூபாய் செலவு பண்ண மாட்டாங்க. நீங்க எல்லாரும் நினைப்பாங்க நான் 100 ரூபாய் வேஸ்டா செலவு பண்ண மாட்டாங்க. டீ கூட பாத்தீங்கன்னா பார்த்து தான் குடிப்பாங்க. எங்க அஃபோர்டபுளுக்கு தான் போய் குடிப்பாங்க. இப்போ 10 ரூபா டீக்கு போய் நான் 30 ரூபாலாம் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு 10 ரூபா டீ எங்க இருக்கா அங்கே தான் போய் குடிப்பாங்க. இன்னைக்கும் அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து 3500 ரூபாய்க்கு ஹாஸ்டல்ஸ் ஃபுட்டை மெயின்டைன் பண்றாங்க. 3 வேலைக்கு 30 நாளைக்கு 3500 ரூபாயில மேனேஜ் பண்ணி படிக்கிறாங்க. அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்கெல்லாம் நாங்க வந்து ஒரு பெரிய சப்போர்ட்டா இருந்து அவங்கள வந்து மிகப்பெரிய இடத்துக்கு கொண்டு போனது ரொம்ப தெளிவா இருக்கிறோம். ஐ டோன்ட் வாண்ட் டு கெட் லாஸ் பட் ஐ கேன் இம்பார்ட் them good education. அது வந்து என்னால முடியுங்கிறது நான் கான்ஃபிடன்ட் கீஸ்டோனுக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. நிச்சயமா. ஏன்னா உங்களோட சர்வீஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது முன்னாடியே தெரியும். நீங்க இந்த இண்டஸ்ட்ரியில எவ்வளவு வருஷமா இருக்கீங்கிறது தெரியும். நிச்சயமா கீஸ்டோனும் அதே போன்ற ஒரு சர்வீஸ் கொடுக்குங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. அண்ட் நிறைய பேசிக்கான விஷயங்கள் பத்தி நீங்க பேசணும். இன்னும் அடுத்தடுத்த கட்டங்கள் பேச வேண்டியது நிறைய இருக்குன்னே சொல்லலாம். நம்ம ரொம்ப பேசிக்கான சில விஷயங்கள் பத்தி தான் பேசியிருக்கோம். அண்ட் உங்களோட நேரத்திற்கு ரொம்ப நன்றி. இன்னொரு தடவை டைம் கிடைச்சிச்சு அப்படின்னா இந்த யூபிஎஸ்சியோட நெக்ஸ்ட் லெவல் பற்றியும் பேசலாம்னு நினைக்கிறேன். ஹாய், என்னோட நேம் சக்திஸ்ரீ. நான் திருப்பூர்லேருந்து வரேன். நான் 2023 என்னோட கிராஜுவேஷன் பிஏ இங்கிலீஷ் லிட்ரேச்சர் கம்ப்ளீட் பண்ணேன். தென் என்னோட ட்ரீம் வந்து நான் ஐபிஎஸ் ஆஃபீஸர் ஆகணும் அப்படிங்கிறது தான். ஸோ அந்த ட்ரீமை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்காக கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமி 2023 ஃபவுண்டேஷன் கோர்ஸில் நான் ஜாயின் பண்ணேன். இங்கே எனக்கு ரொம்ப ஃபேவரபுளாக இருந்தது. ஃபஸ்ட்டு என்னோட இம்ப்ரெசிவாக இருந்தது வந்து அவங்களோட ஃபீஸ் ஸ்ட்ரக்சர். மற்ற அகாடமிஸை கம்பேர் பண்ணும்போது சென்னையிலே ரொம்ப கம்மியான ஃபீஸ் ஸ்ட்ரக்சரில் இருந்துச்சு. தென் அவங்களோட இம்ப்ரெசிவான ஷெட்யூல்ஸ், டெஸ்ட் ஷெட்யூல்ஸ் இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்பவே வந்து இம்ப்ரெசிவாக இருந்துச்சு ஃபஸ்ட்டு நான் ஜாயின் பண்ணும்போதே. ஸோ தென் கிளாஸ் ரூம்ஸ் அண்ட் ஸ்டடி ஹால்ஸும் வந்து மோர் கம்ஃபர்டபுள் அண்ட் பீஸ்ஃபுல்லாக இருந்துச்சு என்னோட ஸ்டடீஸை க்ரோ அப் பண்ணுறதுக்கு. தென் என்னோட பிக்கஸ்ட் பயமாக இருந்த சிசாட் குவாலிஃபிகேஷன் பேப்பருக்கு வந்து ரொம்பவே பயந்தேன். பட் கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமியில் கிடைச்ச கைட்லைன்ஸ் வந்து எனக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. தென் நவ் ஐ எம் வெரி கான்ஃபிடென்ட் டு அச்சீவ் யூபிஎஸ்சி சிவில் சர்வீஸ் எக்ஸாம் இன் அப்கமிங் 2024. சின்ன வயசுலேருந்து யூபிஎஸ்சி ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கிறது என்னோட ட்ரீமாகவே இருந்துச்சு. என்னுடைய காலேஜ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஜினியரிங் டிகிரி கம்ப்ளீட் பண்ணியிருந்தேன். நான் பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கேன். முடிச்ச உடனே காலேஜில் நிறைய கேம்பஸ் இன்டர்வியூஸ் எல்லாம் அட்டன் பண்ணேன். இருந்தாலுமே யூபிஎஸ்சி போகணுங்கிறது என்னோட சின்ன வயசு ட்ரீம்ங்கிறதுனால நானும் உட்காந்து ப்ரிப்பேர் பண்ணி பார்த்தேன். ப்ரிப்பேர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு என்னமோ நான் ப்ரிப்பேர் பண்ணுற ஸ்ட்ராட்டஜி அண்ட் போகிற பாத்து அதெல்லாம் கரெக்டாக என்னங்கிறது மாதிரி எனக்குள்ள ஒரு டவுட் வந்துச்சு. ஒரு இன்ஸ்டியூஷனில் சேர்ந்து நான் வந்து ப்ரிப்பேர் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னிச்சு. அட்வர்டைஸ்மெண்ட்டில் கீஸ்டோன் அப்படிங்கிற ஒரு ஐஏஎஸ் அகாடமி கொஞ்ச நாளுக்கு முன்னாடி பார்த்தேன். ஃபீஸ் மற்ற இன்ஸ்டியூஷனில் கம்பேர் பண்ணும்போது இட்ஸ் குட். அப்புறம் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து டீச் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரிலிம்ஸாக இருக்கட்டும் மெயின்ஸாக இருக்கட்டும் எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக டீச் பண்ணுறாங்க. ஒவ்வொரு சிலபஸையும் கம்ப்ளீட் பண்ணப்போ அந்த டாபிக் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் வைப்பாங்க. வீக்லி டெஸ்ட் அண்ட் டெய்லி டெஸ்ட் அண்ட் மந்த்லி டெஸ்ட் இது எல்லாமே கம்பைல் பண்ணி டெஸ்ட் வைப்பாங்க. அப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொடுத்து டெய்லியுமே அவங்களோட வெப்சைட்டில் கரண்ட் அஃபேர்ஸ் வந்து போஸ்ட் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ இதனால அங்கே படிக்கிற எல்லாருக்குமே ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும், ரொம்ப வெல் அண்ட் புரிஞ்சிக்கிற அளவுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாகவும் இருக்கும். ஹாய், ஸ்டாரிஷா. ஐம் திருநெல்வேலி மாவட்டத்திலேருந்து நான் வரேன். நான் ஐஏஎஸ் அகாடமியில் வந்து ஜாயின் பண்ணுறதுக்கு முன்னாடி எனக்கு எந்த ரெஃபரன்ஸுமே தெரியாமல் இருந்தது. ஸோ அதனால நான் வந்து நிறைய இன்ஸ்டியூஷன் வந்து ரெஃபர் பண்ணேன், எங்கே கைடன்ஸ் நல்லா கிடைக்கணும். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு அனலைஸ் வந்து கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமியில் நான் ஜாயின் பண்ணேன். அங்கே ஜாயின் பண்ணதுக்கப்புறம் தான் நான் வந்து கிளியராக இருந்தேன். ஒரு புக்ஸ் எப்படி ரெஃபர் பண்ணலாம், ஒரு கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணுறது எப்படின்னு நான் நிறைய கிளாரிட்டி கிடச்சிச்சு எனக்கு. அதுக்கப்புறம் நான் மெயின்ஸ் ஆப்ஷனல் இங்கே வந்து செலக்ட் பண்ண வரும்போது நான் ஒரு சப்ஜெக்ட் நான் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன். ஆனால் அது ஒரு டஃப்பாக இருக்கும். நான் நிறைய யோசித்ததுக்கப்புறம் தான் இங்கே வந்ததுக்கப்புறம் அது கொஞ்சம் ஈஸியாக நான் வந்து ரொம்ப அனலைஸ் பண்ணேன். கீஸ்டோன் அகாடமி வந்து நிறைய கைடன்ஸ் தந்திருக்காங்க. அதே மாதிரி இந்த ஃபீஸும் அஃபோர்டபுளாக இருக்குது. நிறைய பேர் வந்து இந்த ஃபீல்டுக்குள்ளே வர்றதுக்கு ரொம்ப பயப்படுறீங்க. நிறைய பேர் வந்து நிறைய யோசிக்கிறீங்க, நம்மளால் முடியுமா? எந்த ஒரியுமே இல்லை, எல்லாமே ஈஸி சிம்பிள். அது கீஸ்டோன் ஐஏஎஸ் அகாடமியால் மட்டும்தான் முடியும் நம்ம ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸராக மாறுறதுக்கு.